அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்திய கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम। गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है। आप जो बराबर सहयोग दे रहे हैं उसके लिए हार्दिक धन्यवाद। और जो नया देख रहे हैं आप सब्सक्राइब करके देखें, अपने दोस्तों में भी उसको शेयर करें, बांटें, अपने छात्रों से भी बता दें और बांट लें। तो आज का शीर्षक है हिंदी साहित्य सदन मंच पर व्याकरण के बारे में हम बातचीत कर रहे हैं। ये बेसिक ग्रामर है। बेसिक ग्रामर में मैं वर्ण से लेकर के शुरू कर रहा हूँ। वर्ण माने अक्षर। पिछले एपिसोड में मैंने वर्ण के बारे में आपसे बताया था, बात की थी। अब उसी में से कुछ और आगे बढ़ रहा हूँ। आपको मालूम है वर्ण, पहले ध्वनि, ध्वनि के बाद वर्ण, वर्ण के बाद शब्द, शब्द के बाद वाक्यांश, उसके बाद वाक्य। आपको मालूम है वर्ण क्या होता है, शब्द क्या होता है आपको मालूम है, वाक्यांश क्या होता है। शब्दों का समूह जो है वो वाक्यांश होता है। तमिल में कहेंगे எழுத்து சொல் சொற்றொடர், சொல் प्लस தொடர் சொற்றொடர், அதன் பிறகு वाक्यम, उसके बाद वाक्य। वर्ण, शब्द, वाक्यांश और वाक्य, ये शब्दों का समूह जो सार्थक हो वो वाक्य कहलाता है। उदाहरण के लिए एक लड़का मैदान में खेल, क्या इसमें अर्थ पूरा हुआ है? इधर பொருள் தினம் இருக்கிறதா? ஒரு சிறுவன் பாடம் படி, இங்கே சொற்றொடர் வாக்கியம் முடிந்திருக்கிறதா? வாக்கியம் இங்கே பொருள் நிறைவு பெறவில்லை. ஆகையால் இது வாக்கியம் எனப்பட மாட்டாது, இது சொல் ப்ளஸ் தொடர் சொற்றொடர் எனப்படுகிறது தமிழிலே। हिंदीले वाक्य अंश, वाक्य का एक अंश है। वही एक लड़का पाठ पढ़ता है, एक लड़का पाठ पढ़ता है या लड़की पाठ पढ़ती है। इसमें क्या है, उस वाक्य के अर्थ का पूर्ण रूप हमें मिलता है। இதிலே அந்த கருத்து நிறைவு பெற்றிருக்கிறது, முற்று பெற்றிருக்கிறது। ஆகவே இதன் பெயர் வாக்கியம் எனப்படும்। வர்ண எனப்படுவது ஆற்று அக ஸ்வர், க க க க ங, ச ச ஜ ஜ ஞ, ட ட ட ட ண, த த த த ண, ப ப ப ப ம। இது வந்து யர ல வ ஷ ஷ ஷ ஆ, இது வரைக்கும் வந்து வியஞ்சன்। அதன் பிறகு கக்கா கிக்கி குக்கு குரு கே கை கோ கௌ கம் கஹ, இது நம்ம ஹா வரைக்கும் போடுறோம் இல்லையா, இது வந்து बारहकड़ी, इसको बारहकड़ी है। शब्द कलम किताब ये शब्द है। एक लड़का पाठ पढ़, ये वाक्यांश है। एक लड़का पाठ पढ़ता है, इसको वाक्यांश वाक्य कहते हैं। एक लड़का पाठ, ये पूरा नहीं हुआ इसलिए वाक्यांश है। एक लड़का पाठ पढ़ता है, ये वाक्य है। अब वाक्य के अंगों के बारे में देखेंगे। वाक्य के अंग, वाक्य में कितने अंग होते हैं प्रधान रूप से, वो तो हम वाक्य को बढ़ा सकते हैं, वो अलग बात है। लेकिन बेसिक जो है, आधार जो है, उसमें कोई परिवर्तन नहीं होता। तो लड़का पढ़ता है, लड़का पढ़ता है बस அப்படி இருக்கும்। அதை हम प्लस எப்படி போடலாம்? लड़का रोज सवेरे 5 बजे घर में 5 बजे से 7 बजे तक घर में अच्छी तरह पढ़ता है। இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், வாக்கியத்தை லம்பா किया है, வாக்கியத்தை விரிவாக்கி இருக்கிறோம்।
விரிவாக்கினாலும் கூட இந்த பேசிக் பிறகு லடுக்கா படுத்தாய் அது அப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து பேசிக் முக்கியமானது. வாக்கியக்கு அங்கே பேசிக் தான் பேசிக் கிராமர் சொல்கிறது. அந்த அங்கே 3 பிரிவாக பிரிக்கலாம் வாக்கியத்தை. எல்லா மொழியிலும் உண்டு, தமிழிலும் உண்டு, हिंदी उंडू. लड़का पाठ पढ़ता है, वो क्या काम करता है? पढ़ता है. सो पढ़ने की क्रिया का बोध करने वाला शब्द क्रिया होती है. अच्छा, कौन पढ़ता है? यार படிக்கிறாங்க அது கிடைக்கிற பதில் कौन पढ़ता है? लड़का पढ़ता है. இப்போ लड़का என்பது கர்த்தா, சப்ஜெக்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே. சரி, लड़का पढ़ता है, लड़का कर्ता, पढ़ता है क्रिया. சிறுவன் எழுவாய், படிக்கிறான், படுத்தாய் படிக்கிறான் வினைச்சொல் அல்லது பயனிலை என்பார்கள் தமிழ் இலக்கணத்திலே. சரி, क्या पढ़ता है? என்ன படிக்கிறான்? பாட் படுத்தாய். ஆக இது வந்து செய்யப்படும் பொருள். இதில் வந்து கர்த்தா கரம் கரம் எனப்படுகிறது. கர்த்தா கரம் கிரியா, கர்த்தா கரம் கிரியா. நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். எழுவாய் செயப்பொருள் பயனிலை, எழுவாய் செயப்பொருள் பயனிலை. இந்த 3 பார்ட் உண்டு, 3 பிரிவுகள் உண்டு. சரி, அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், ப்ரெடிகேட் என்பாங்க. இந்த 3ம் அடிப்படை. இதை நீங்கள் மனதை வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரமோ, அஸ்திவாரத்தின் மீது மேலே மேலே நாம் எழுப்பலாம், கட்டடம் எழுப்பலாம். அதில் பல வகையில் எழுப்பலாம். பல அறைகள், பல ஹாலு நிறைய எடுக்கலாம் அதில். ஆனால் அடிப்படை என்பது ஒன்றுதான், பேசிக் ஒன்றுதான். அதுபோல் இந்த பேசிக்கை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தா கரம் கிரியா, கர்த்தா கரம் கிரியா. இதை அடிப்படையாக கொண்டு தான் கம்ப்ளீட்டாக முழு இலக்கணமே பூரா व्याकरण चलता है. कहाँ से चलता है? पद परिचय दीजिए, அது வரைக்கும் போகும். இது வந்து அனுமார் வால்பார் நீண்டே போகும், நீண்டு கொண்டே போகும். ஆனால் அதுக்கு அடிப்படையை நாம் எப்படி ரூட் சொல்லுவாங்களோ, ஒரு மரத்துக்கு ஆலமரத்துக்கு பல கிளை உண்டு, அதுக்கு பல விடுதல்கள் உண்டு. இருந்தாலும் கூட அந்த வேர் முக்கியமாக இல்லையா? அது வேறு போலத்தான் இது கர்த்தா கரம் கிரியா என்பதை கருத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற மொழிகளிலே அல்லாது இந்தி மொழியிலே ஒவ்வொரு வெர்ப், அதாவது வினைச்சொல்லுக்கும் பால் நாம் சொல்லப்பட வேண்டும். இப்போது நான் பாடம் படிக்கிறேன். இப்போ நான் வந்து ஆனா பெண்ணா என்று தமிழிலே சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆங்கிலத்திலே ஆயாம் சொல்லுவாங்க. அங்கே வந்து இங்கே சொல்ல முடியும், ஆனால் பெண்ணான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஹிந்தியிலே காட்ட வேண்டும். மை பாட் படுத்தாகும்னு சொல்ல வேண்டும். சொல்வது ஆணாக இருந்தால், சொல்வது பெண்ணாக இருந்தால் மை பாட் படுத்தீகும்னு சொல்லணும். அப்போது அது சொல்வது பெண்ணாக இருந்தால் மை பாட் படுத்தீகும்னு சொல்லணும். இப்படி ஹிந்தியில் பொறுத்த வரைக்கும் வந்து இடுவாய்க்கு ஏற்றவாறு வினைச்சொல் வரணுங்க. நல்லா மைண்டில் வச்சுங்க. பேசிக் அடிப்படை. இடுவாயை பொறுத்துத்தான் பயனிலை வரும், இழுவாயை பொறுத்துத்தான் வினைச்சொல் வரும் என்பது அடிப்படை வினைச்சொல், அடிப்படை இலக்கணம். இந்த பேசிக் கிராமர் அடிப்படை இலக்கணத்தை நன்றாக மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். லடுக்கா பாட் படுத்தாயே, அது லடுக்கி வரும்போது பாட் படுத்தியேன்னு வரணும். தமிழில் ஒரு வச்சுங்க பாட் படுத்தியே. ஆனால் நம்முடைய இந்திய தமிழில் வந்து 5 வகை பால் இருக்கிறது. ஆண்பால், பெண்பால், ஒன்றன் பால், பலவின் பால், பலர்பால் என்று. ஆனால் இந்தியில் அப்படி இல்லை. உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாவற்றுக்கும் பால் இருப்பதனாலே நாம் வினைச்சொல்லை வந்து இடுவாயினுடைய பாலை பொறுத்துத்தான் அமைக்க வேண்டும் என்பதை அடிப்படை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படை இல்லாவிட்டால் நீங்கள் மேலே எவ்வளோதான் நீங்கள் படித்தாலும் கூட உங்களுக்கு அது புரியாது. அது கடினமாகவே இருக்கும். என்னடா அது இலக்கணம்னா விளக்கணமாங்க. கிளாஸில் வகுப்பில் மாணவர்கள் சொல்வார்கள், இலக்கணம் பாடமா, இலக்கண பீரியடா, விளக்கணை சொல்வார்கள். விளக்கணை பொறுத்து போலும்பார்கள். அது கிடையாது. நன்றாக நீங்கள் புரிந்து கொண்டால் இதை விட ஒரு सुलभमान आसान तरीका दूसरा कुछ नहीं है. व्याकरण से बढ़कर आसान विषय दूसरा कोई नहीं है, क्योंकि इसी से हमारा ज्ञान बढ़ता है. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நாம் ஆள வேண்டும், நாம் மொழியை ஆள வேண்டும்.
நம்மை மொழி ஆளக்கூடாது, நாம் மொழியை ஆள வேண்டும். அப்படி வரணும். அதான் அதான் ஃப்ளூயன்சி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஃப்ளூயண்ட்டாக வருது சார் அவனுக்கு. ஆமாம், சரளமாக மடை திரண்டார் போல வர வேண்டும். எத்தனை பாறை எடுத்தாலும் கற்கள் இருந்தாலும் தள்ளிக்கிட்டு வரலவா தண்ணீர், அதுபோல் மொழியானது நமக்கு அடங்க வேண்டும், நாம் மொழிக்கு அடங்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம தேர்ச்சி பெற வேண்டும் இலக்கணத்திலே. இலக்கணத்திலே தேர்ச்சி பெற்றிருந்தால் நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன சார் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன், படித்தேன் சார், ஒரு கூட வரல சார், ஐயோ என்று அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் முழுமையாக படித்திருக்கிறீர்கள். அப்போ உங்கள் இலக்கணம் இருந்தால் நீங்கள் சொந்தமாக எழுதலாம். அந்த பிளாட் மைண்டில் வச்சுட்டா போதும், நீங்கள் ஓனாகவே எழுதலாம். அதுக்காக ஐயோ நான் படித்த பாடம் படிக்க வரலையே சார், நான் என்ன பண்ணுவேன் என்று அழ வேண்டிய அவசியம் இருக்காது. சில பேர் காலையில் பார்த்தீங்கன்னா போயிடுவான், ஃபர்ஸ்ட் பேப்பர் வருவான், செகண்ட் பேப்பர் இருக்க மாட்டான், வெளிப்படுவான். அதுக்கு என்ன காரணம்? அதான் காரணம். அதனால் நீங்கள் இலக்கணத்தை நன்கு மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது கர்த்தா கரம் கிரியா மைண்டில் இருக்கட்டும். இந்த நான் சொன்ன இந்த வர்ண அக்ஷர் வர்ண சப்த வாக்கியாட்ச வாக்கிய இது பேசிக் அப்படியே வரிசையாக கொடுத்துருக்கேன் நான். அதுபடி எப்படி வீட்டில் வந்து முப்பாட்டன் பாட்டன் தாத்தா அப்பா மகன் பேரன் அந்த மாதிரி நான் வரிசையாக சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக நான் சொல்வது கர்த்தா கரம் கிரியா, இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் ஒன்னொன்று ஹிந்தியிலே கர்த்தா கே அனுசார் கிரியாமே பரிவர்த்தன் ஆதாய். இதுதான் விஷயம், முக்கியமான விஷயம். எழுவாய்க்கேற்ப வினைச்சொல் மாறுபடும். இது நன்றாக மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். எழுவாய்க்கேற்ப வினைச்சொல் மாறுபடும் என்பதை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஸ்டெப் நேற்று நான் சொன்னேன், ஒவ்வொரு படியாக எழுதி போடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு படியாக எழுதிட்டுருக்கோம். அடுத்த படியை நான் உங்களுக்கு நாளை நிறைவு செய்கின்றேன். அது வரைக்கும் விடைபெறுவது தங்களின் அன்பன் ஆர் சுந்தரராஜன், திருப்பூர், தமிழ்நாடு. இன்றைய சிந்தனை இங்கே திருப்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்தி புலனடக்கம் என்பார்கள். அதை புலன் என்றால் ஐம்புலன் இருக்கிறது, இருந்தாலும் நாவடக்கம் முக்கியம் சொல்லுவாங்க. அது நம்ம எல்லாருமே வந்து டேஸ்ட்டுக்கு அடிமையாகும், சுவைக்கு அடிமையாகும். அது காரணம் என்றால் நாக்கு தான். நாக்கை விட்டு கீழே இறங்கிவிட்டால் அது எப்படிப்பட்டதான் இருந்தாலும் ஒன்று கிடையாது, ஒன்று தான் சமாதானம். ஆனால் அதுக்குள்ளாக நாம் நிறைய பார்க்குறோம், உப்பு கம்மியாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது, டேஸ்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லை சொல்லி நாம் வருத்தப்படுகிறோம். அதுபோல் இங்கே எவ்வளவு இருந்தாலும் கூட ஐயோ இது இல்லையே, அது இல்லையே, கார் வந்தால் காரில் பங்களா இல்லையே, பங்களா வந்தால் கார் இல்லையே, கார் வந்தால் ஃப்ளைட் இல்லையே என்று அந்த மனமானது மேலே 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 அது நிறைவு அடையாமல் போய்கொண்டே இருக்கிறது. அது நிறைவு நமக்கு தேவையா தேவை இல்லையா என்பதை பற்றி நம்முடைய மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறள் சொல்கிறது, காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதை ஓங்கு இல்லை உயிர்க்கு. இந்த அடக்கம் என்ற வார்த்தைக்கு அவர் திருப்தி என்ற இந்த பொருளை அவர் கையாண்டிருக்கிறார். ஆக இந்த அடக்கம் வந்து நம்ம இங்கே வந்து திருப்தி என்று பெயர்பட வேண்டும். ஆக அது சொல்வார்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கண்ணதாசன் சொல்வார், எனக்கு எல்லாம் வந்தது, முதல்ல பரம ஏழையாக இருந்தேன், பணம் வந்தது, வீடு வந்தது, பங்களா வந்தது, கார் வந்தது, கார்கள் வந்தன, தயாரிப்பாளரும் ஆனேன். எல்லாம் ஆன பிறகு என்னுடைய மனசு என்ன நினைக்கிறது தெரியுமா, ரூபாய் அடிக்க மிஷின் இருந்தால் எப்படி இருக்கும் எங்கள் வீட்டில் என்ற எண்ணம் வருகிறது. எல்லாம் வந்த பிறகு கூட பணம் அடிக்க மிஷின் இருந்தால் என்ன வீட்டு இருந்தால் நான் நிறைய அச்சு வரேன் என்ற எண்ணம் ஆசைப்படுகிறது. அந்த நிறைவுயரம் அடைய வேண்டும். ஆக மிஷினே வந்தால் கூட மறுபடியும் அது இன்னும் நிறைவுபடாது. அதுதான் மனம். நம் மனம் நம்ம மீது ஆட்டி படைக்கும். ஆகவே நாம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கருத்து இங்கே நமக்கு வள்ளுவர் சொல்கிறார். இதே கருத்தை கபீர்தாஸ் ருக்கா சுக்கா காயகை ठंडा पानी पीव देखी बिरानी चूपड़ी मत ललचावे जीव என்கிறார். ருக்கா சுக்கா காயகை, நம்ம வீட்டில் வந்து பழைய ரொட்டி இருக்கா, அதுக்கு காஞ்சி போயிருக்கோம், இருந்தால் பரவாயில்ல சாப்பிட்டுக்கோ. அதுவும் இல்லையா, ठंडा पानी पीव, பச்சை குடிச்சிக்கோ, தண்ணி குடிச்சு படத்துக்கு அவ்வளோதான். ருக்கா சுக்கா காயகை ठंडा पानी पीव देखी बिरानी चूपड़ी, பக்கத்து வீட்டுக்காரன் நெய்யால் சப்பாத்தி சுடனா
அதை பார்த்து நீ நாக்கில் இசை விடாதே, அது ஆசைப்படாதே. மத் லல்சாவே ஜீவ். சூப்படி என்றால் கீ கி பனி ரோட்டி, நெய்யால் சமைக்கப்பட்ட சப்பாத்தி என்றால் வடநாட்டுக்காரர்கள் அதிகமாக அவர்கள் நெய்யைத்தான் பயன்படுத்துவார்கள், எண்ணெயை பயன்படுத்த மாட்டார்கள். அதான் சொன்னார் அவர், தேக்கி பிராணி சூப்படி. பிராணி என்றால் பராய கற்கா, அடுத்த வீட்டினுடைய. சூப்படினா கீக்கி ரோட்டி, நெய் சப்பாத்திக்கு. மத்து லல்சாவே ஜீவ், ஆசைப்படக்கூடாது. உன் வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை சாப்பிட்டு கொண்டு திருப்தியாக. அதுவும் இல்லையா, தண்ணி குடிச்சுக்கோடா. ருக்கா சுக்கா காய்கை ठंडा पानी पीव, देखी बिराने चूपड़ी, मत ललचावे जीव என்கிறார். இங்கே மன நிறைவு பற்றி இங்கே சொல்கிறார். அடுத்ததாக நம்முடைய துளசிதாசர், ராம்சரித்த மானஸ் எழுதிய துளசிதாசர் அவர் சொல்கிறார், கோதன் गजदन बाजीदन और रतन धन खान जब आवत संतोष धन सब धन दूरी समान. गोधन गजदन बाजीदन और रतन धन खान जब आवत संतोष धन सब धन दूरी समान. கோதன் என்றால் பசுக்களுடைய செல்வம். கேடு விழிச்சொல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்பார் வள்ளுவர். ஆக மாடு என்றால் செல்வம். இங்கே கோதன் பசுக்களுடைய செல்வம், கஜதன் யானை செல்வம், பாஜிதன் பாஜி என்றால் குதிரை, குதிரைகளின் செல்வம், அவர் ரத்தன்தன் ரத்தனங்களின் செல்வம். இதெல்லாம் எப்படி இருக்குது, கான் மைன்ஸ் சுரங்கமாக இருக்காமா, இத்தனையும் சுரங்கமே இருக்காமா வீட்டில். கோதன் गजदन बाजीदन और रतनदन खान जब आवत संतोषदन, எப்பொழுது திருப்தி என்று சொல்லும் நமக்கு வருகிறதோ, ஜப் ஆவத்த சந்தோஷ்தன் சப்தன் தூரி சமான். மேலே சொன்ன எல்லா செல்வங்களும் புழுதியை போல, தூசை போல, தூசுமான உழுது சும்மா இருப்பா தட்டுவிடமில்ல, அது போல தூரி சமான், புழுதியை போல, மண்ணை போல என்கிறார். கோதன் गजदन बाजीदन அவர் ரத்தன் தன் கான் ஜப் ஆவத்த சந்தோஷன், எப்பொழுது நமக்கு நம் மனதுக்குள்ளே திருப்தி என்னும் செல்வம் வருகிறதோ அப்பொழுது மற்ற எல்லா செல்வங்களுமே தூரி சமான், புழுதியை போல, மண்ணை போல, மண்ணை போல என்கிறார். தூரி சமான், தூள் கே சமான் होता है. गोधन गजदन बाजीदन और रतन धन खान जब आवत संतोष धन सब धन दूरी समान. कबीरदास, रुखा सूखा खाए के ठंडा पानी पीव, देखी बिरानी चूपड़ी, मत ललचावे जीव. இலக்கணம் மட்டும் இருந்தால் கொஞ்சம் இந்த சுவை குறைவுக்காக தான் நான் அடிஷனலாக சேர்த்திருக்கிறேன் இன்றைய சிந்தனை பகுதியை. இதன் மூலமாக நீங்கள் துவாவும் அறிவீர்கள், குரலும் அறிவீர்கள் என்பதற்காகத்தான் இதை எடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஸ்கிப் பண்ண வேண்டாம் சொல்லி நாளை ஒரு புதிய கலைப்புடன் தங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் விடைபெறுவது தங்களின் ஆர் சுந்தரராஜன், अनबन आर सुंदरराजन, त्रिपुर, तमिलनाडु. कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ. तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन, त्रिपुर, तमिलनाडु. धन्यवाद, नंरी, धन्यवाद, नंरी. जय हिंद.